ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். எஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஜான்வரி 29 வியாழக்கிழமை. கரெக்டாக சொல்லியிருக்கேன். ஓகே, இன்றைக்கி என்ன பண்ணலன்னு பார்த்தீங்கன்னா செக்லிஸ்ட் ரெடி பண்ணல, அதெல்லாம் பண்ணல. அப்புறமா பார்த்தீங்கன்னா ப்ரிண்ட் அவுட் எடுக்கணும்னு நினச்சேன், அது ப்ரிண்ட் அவுட் எடுக்கல. ஏன்னா அதை அலைன் பண்ணியிருக்கணும், அதை அலைன் பண்ணாதனால ப்ரிண்ட் அவுட் எடுக்க முடியல. ஸோ இதெல்லாம் பண்ணலை. அப்புறமா என்ன பண்ணலன்னா இன்னும் கொஞ்சம் கால்ஸ்லாம் பேசிக்கணும். இன்னும் கால்ஸ் பெண்டிங்கில் இருக்குது, அது இன்னும் கம்ப்ளீட் பண்ணல. அதுக்கு ஒரு மீட்டிங் ஷெட்யூல் ஒன்று போட்டாங்க. ஸோ அதுக்காக போக வேண்டியதாக இருக்குது. ஸோ வேறுனா ஒரு சில அப்டேட்ஸை கொஞ்சம் பண்ண வேண்டியது இருக்குது ஆன்லைன்லேயும். அது இன்னும் அப்டேட் பண்ணாமல் இருக்கேன். அது ஒரு இஷ்யூ. லேப்டாப் வந்து அது கொஞ்சம் இஷ்யூவாக இருக்கனால வீட்டில் ஏதாச்சும் பார்க்க முடியாது, இங்கே கொண்டு வந்து பார்க்க முடியாது ஆஃபீஸில். அது ஒரு இஷ்யூவாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் தாண்டி எல்லாம் பண்ண வேண்டியது. நேற்று போட்ட ரிசல்ட்டுக்கு இன்றைக்கி கொஞ்சம் ரிசல்ட் கிடச்சிது. பட் என்னென்னா நேற்று பிளான் பண்ணது ஒன்று, ஆனால் இன்றைக்கி நடந்தது ஒன்று. பட் ஓகே, கூப்பிட்டாங்களா, அதை எப்படி சொல்லணும், கூப்பிட்டவங்க வரல ஒன்றும் வர முடியல ஒரு சில பேருக்கால. ஆனால் நம்ம எதிர்பாராமல் இன்றைக்கி கால் பண்ணுவாங்க, இன்றைக்கும் வந்துட்டாங்க. அது ஒரு சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு எனக்கு. அது ஒரு அந்த பர்பஸ் எனக்கு சால்வ் ஆகணும். அந்த பர்பஸ் சால்வ் ஆச்சு. இப்போது ஒரு 4 மணிக்கு மேலே 5 மணிக்கு மேலே, அதை இப்போயே டைம் ஆகிடுச்சு. பட் 5 மணிக்கு மேலே 6 மணிக்கு மேலே பார்த்திங்கன்னா நம்ம ஆள் கூட முடியாது, அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்குது. ஸோ அதான் ஒரு சில விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா நாளைக்குன்றது போஸ்ட்போன் பண்ணியிருக்கேன். இப்போ நாளைக்கு அவங்க எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுறது நம்மளுக்கு நாளைக்கு தான் தெரியும். ஸோ இன்றைக்கி எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை பெருசாக. ஸோ இந்த மாதிரி போய்ட்டுருக்கு. ஸோ ஃபார் குட். வேறுனாங்க வேறுனாலாம் அப்புறம் பண்ணலன்னு நிறைய பண்ணலை. அப்புறமா பார்த்திங்கன்னா ஆன்லைனில் நிறைய பண்ண வேண்டியது இருக்குது, அதெல்லாம் பண்ணலை. அது பெரிய ரொம்ப சொல்லப்போனால் டைமிங் ரொம்ப ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது எனக்கு. ட்ராவலிங்கு அப்படி லோக்கல் ட்ராவலிங்கு ஒன்று இருக்குது. அப்புறம் அதுக்கு ஒரு வீட்டுக்கு போகணும், அதுக்கு ஒரு நாள் 9 தான் படுக்கணும். இப்போது அதெல்லாம் நிறைய டைம் ரொம்ப கம்மியாகவே இருக்குது. அப்படின்னு நேற்று நைட் பார்த்திங்கன்னா 12 மணி ஆச்சு படுக்கிறதுக்கு. ஸோ நேற்று அந்தளவுக்கு ஒர்க் இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி கொஞ்சம் ஒர்க் இருக்கும், நிறைய கொஞ்சம் அப்டேட்ஸ் பண்ண வேண்டியது இருக்குது லேப்டாப்பில் கூட. ஸோ அதை இன்றைக்கி பண்ணணும். அப்புறமா வேறு என்ன பண்ணணும், சில என்ன முக்கியமான செலவுகளை எழுதி வைக்கணும். அதுக்கு இன்னும் எழுத வைக்கல. பட் புக்கை தந்துருக்கு, அது எழுதணும், எனக்கு என்ட்ரி கொடுக்கணும். அதில் அது சுத்தம் மறந்துட்டேன். இப்போ உங்கள்கிட்ட பேசும்போது ஞாபகம் வருது. அடுத்தது அதை எடுத்து அதுக்கான என்ட்ரி நம்ம கொடுத்துடணும், என்னென்னலாம் நம்ம பண்ணணும் அப்படின்ட்டு. அதில் பிக்கு செலவு ஃபார் நம்ம பிஸ்னஸ் ஒர்க் கம் பிஸ்னஸ்க்கான ரிலேட்டட் எக்ஸ்பென்சஸ் அதை எழுதி வைக்கணும். சரி, அது ஒன்று. அப்புறம் வேறு என்ன, ஷார்ட்ஸ் போடணும்னு சொன்னால் பார்த்திங்கன்னா இன்னும் ஷார்ட்ஸே போடல. அன்றைக்கி 2 ஷார்ட்ஸ் போட்டோம், சரி இன்னும் ஷார்ட்ஸ் போடல. அதுக்கான ஷார்ட்ஸில் வர போடணும். நம்ம போட்டால் தான் அதுக்கான ரிசல்ட் நம்மளுக்கு கிடைக்கும். அப்புறம் சில விஷயங்கள்லாம் பண்ணணும். சில போர்ட்டல்ஸ்லாம் பார்க்க முடியல, அப்லோடும் பண்ண முடியல போர்ட்டலுக்கு. ஸோ நம்மளுக்கு நிறைய ஒர்க் இருக்குது, நிறைய செய்ய முடியல. அப்புறம் இன்றைக்கி நுங்கம்பாக்கம் போயிருக்கணும், நுங்கம்பாக்கம் போகல. இல்லை இன்றைக்கே நாளைக்கு நுங்கம்பாக்கம் போகணும், அங்கே ஒரு ஒர்க் இருக்குது, அது மறந்துடக்கூடாது. அதுக்காகவே கேலண்டர் பில்ட் பண்ணி அதை போட்டுட்டு வரேன். பட் இருந்தாலும் பார்ப்போம், அதுக்கு கரெக்டாக பண்ணணும் நான். ஸோ இந்த மாதிரி எல்லாம் போயிட்டுருக்கு. இதாங்க விஷயம். ஓகே, இருந்தாலும் இன்றைக்கி ஒரு மீட்டிங் இருக்குன்ட்டுருக்காங்க ஹோட்டலில். ஸோ அந்த மீட்டிங்காக எல்லாம் ரெடி ஆகிட்டுருக்கேன். அதெல்லாம் கொஞ்சம் பார்த்திங்கன்னா மணி ஒரு 5 மணி ஆகுது. அதுக்குள்ளே ரெக்கார்டிங்லாம் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் மீட்டிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு போடுற வேலையே, அதுக்காக தாங்க. ஓகே, see you, bye. இப்போயே அப்லோட் பண்ணுறேன், ஓகேங்களா?